இப்போ இது 15ஆம் தேதி போட்டிருக்காங்க. 15ஆம் தேதி மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்றதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? யாரு செக் பண்ணது? இது என்ன என்ன எனக்கு எப்படி இது கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். காத்து காத்து காத்துக்கு நான் எங்கடா போவேன்? இந்த டிவிக்கு எம்எல்ஏ என்ன பண்ணியிருக்கணும்னா அந்த முறுக்கு பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு அது பழசாக இருக்கா இல்லை புதுசாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி இல்லைன்னா மோந்து பார்த்து டெஸ்ட் பண்ணி என்ன வாசனை ஆயில் ஸ்மெல்லாம் வருதான்ட்டு டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தான் அவர் கொஷினே பண்ணியிருக்கணும். ஓகேவா? அந்த டிவிக்கு எம்எல்ஏ உண்மையாக என்ன கொஷின் பண்ணுறாருன்னா அந்த பேக்கெட் முறுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய முறுக்கை வந்து புது பேக்கெட்டில் மாற்றி போட்டு அப்படி சேல்ஸ் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி அவர் எழுப்புறாரு. பட் அந்த கேள்வி நீங்க எழுப்பணும்னா நீங்க சயின்டிஃபிக்கா நீங்க ப்ரூவ் பண்ணணும். அந்த முறுக்கை வந்து நீங்க லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பி அது வந்து எப்போ தயாரிச்சாங்க அப்படின்ற ஒரு சில கண்டுபிடிப்பு பண்ணுவாங்க. அது மூலமா தான் நீங்க இந்த மாதிரி கேள்விலாம் கேட்கணும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பொறுமையா ஹேண்டில் பண்ணலாம், கோபமா ஹேண்டில் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. போன தடவை ஹிந்து டெம்பிள் மினிஸ்டர் சேகர் பாபு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட கோபமாக பேசி ரூடான பதில்லாம் சொல்லி கெட்ட பேர் சம்பாதிச்சு அது அப்படியே டிஎம்கேக்கே ரொம்ப ஒரு மோசமான விளைவு தான் வந்தது.